டேய் பெசாலு, ம் கேமரால பக்காவா செட் பண்ணிரு. ஃபுல்லா நமக்கு சீஃப் கெஸ்ட் தான் அது ஃபோக்கஸா இருக்கணும். ஓகேவா? சும்மா சப்பல ஜலப்பலன்னு வச்சிடாத. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல இன்டர்வியூக்கு ரெடி ஆகுங்க. ஸ்பான்சர் பேர்லாம் மனப்பாடம் பண்ணி வைங்க. இது லைவ் ஷோ. ஸ்பான்சர் நேம் மறந்து மானத்தை வாங்கிடாதீங்க. நமக்கே ஸ்பான்சர் எப்பமா தான் கிடைக்குது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல சீஃப் கெஸ்ட் போய் கூட்டுவா, டைம் ஆயிட்டு. ஆமா, அப்புறம் கேமரா யாரை பாக்குறது? சரி, கேமராவை ஆன் பண்ணியே வச்சுட்டு போ. நம்ம எடிட்டிங்ல அதை பாத்துக்கலாம். எடிட்டிங்ல பாத்துக்கலாமா? இது லைவ் ஷோ. ஓ, லைவா? சரி, ஏதாவது பண்ணுவோம். நீ போய் முதல்ல சீஃப் கெஸ்ட் கூட்டம், இதெல்லாம் செட் பண்ணிட்டு சீஃப் கெஸ்ட் கூட்டம். சரி, கேமரா ஆன்லயே இருக்கட்டும். நான் போய் கூப்பிட்டு வரேன். எப்படி ஆண்டவரே, எப்படி நடத்த போறேன்னு தெரியல. எசப்பா எசப்பா. வணக்கம் மக்களே, இது உங்க மண்ணாங்கட்டி வழங்கும் உண்மையத்தான் பேசுவோம். பவர்ட் பை காணிக்கை காசு, கோ பவர்ட் பை கிறிஸ்மஸ் கேரல் குரூப் மற்றும் சாந்தகுமார் உண்மையான விசுவாசி. இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம வந்து ஒரு நல்ல நல்ல தலைவர்கள்ட்ட இல்ல பெரியவங்க கிட்ட நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய நல்ல நல்ல விஷயங்களா, நிறைய நம்ம தெரிஞ்சுக்காத விஷயங்களா நீங்க கத்துட்டு இருக்கீங்க. அதே போல இன்னைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆள் தான் நம்ம கிட்ட நம்ம அவரை தான் இன்டர்வியூ எடுக்க போறோம். அது யாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முன்னாடி ஒரு க்ளூ தரட்டுமா? அவர் வந்து கொம்பு வச்ச மான்ல தான் மான் தான் அவர் கூடயே வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வெள்ளை தாடி வச்சிருப்பாரு, ரெட் கலர் துணி போட்டிருப்பாரு, நல்ல பெரிய தொப்பை வச்சிருப்பாரு. ஓகே, இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவர் யாருன்னு. ஆமாங்க, கிறிஸ்துமஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருகிற நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தாவை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க போறோம். அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கிற எல்லா கொஸ்டினையும் உங்க சார்பா நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கேட்டுடலாமா? வணக்கம் தாத்தா, எப்படி இருக்கீங்க? பேசுறேன் தம்பி. ஓகே, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒண்ணு தோணுச்சு. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும், இதை பார்த்தா நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு. சின்ன வயசுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீங்க உங்ககிட்ட வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கிஃப்ட் கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அது கிறிஸ்துமஸ் டைம்ல நைட்லாம் வீட்டுல வந்து ஒளிஞ்சு வந்து வச்சுட்டு போயிருவீங்களா கிஃப்ட் எல்லாம், அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டோட நான் உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன். தாத்தா தாத்தா எனக்கு இப்படிலாம் கிஃப்ட் வேணும், எனக்கு கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு லெட்டர்லாம் எழுதி போட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு கிஃப்டே அனுப்பல தாத்தா. இந்த அட்ரஸ் தம்பி நீ அனுப்புனேன். அதாவது இந்த ஏதோ நார்த்து போல்னு சொல்லுவாங்க, நார்த்து போல்னு சொன்னாங்க. அப்புறம் இது கூட வருமே, நம்ம டேஷிங் த்ரூ த ஸ்னோ இந்த ஒன் ஹார்ஸ் ஓப்பன் ஸ்லே, அந்த ஃபர்ஸ்ட் லைன் கூட மறந்துட்டேனே. ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ், அதுல கூட நீங்களாம் அந்த மான் மேல எல்லாம் வருவீங்களே. தம்பி, என்னை பார்த்தா பன்னிக்காட்டி மாதிரியாப்பா தெரியுது உனக்கு? நான் ஏப்பா அங்கே நார்த்து போல இருக்க போறேன்? நார்த்து போல இல்லையா? அப்ப நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க? தம்பி, என்னோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? நிக்கோலஸ். அது தெரியும் தெரியும் தெரியும். நான் கிபி 200ல துருக்கி நாட்டில் கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட மாமாவை பார்த்தா கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தரோட ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச உதவியை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் செஞ்சேன். ஆனால் இப்போ எனக்கு சிகப்பு துணி, பெரிய தொப்பை, வெள்ளை தாடி, கொம்பு வச்ச மான்னு தந்து என்னை பெரிய ஜோக்கராக ஆக்கிட்டீங்க. நீங்கள் இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க தெரியுமா கிறிஸ்மஸ் தாத்தா? ஆமாம், அது நீங்கள் கற்பனையில் உருவாக்கின ஒரு உருவம். நான் எப்போவோ கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். இதில் வேடிக்கை என்னென்னா, நீங்கள் எல்லாரும் உங்களோட கிஃப்டை கர்த்தர்கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்குங்க. பார்த்தீங்களா? நீங்கள் தான் தம்பி பெரிய ஜோக்கர். ஐயா, ஓகே, நம்ம தாத்தாட்ட வந்து சூப்பரான ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். நிறைய புது புது விஷயங்களெல்லாம் தாத்தா நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு இடைவேளை விட்டுறலாம்னு நினைக்கிறேன். இது நம்முடைய மண்ணாங்கட்டி வழங்கும் உண்மையத்தான் பேசுவோம். பவர்ட் பை காணிக்கை காசு, கோ பவர்ட் பை கிறிஸ்மஸ் கேரல் குரூப்ஸ் மற்றும் சாந்தகுமார் உண்மையான விசுவாசி. ஒரு சின்ன இடைவேளையில உங்களை நான் சந்திக்கிறேன். தம்பி, எனக்கு புரியலை. பவர்ட் பை காணிக்கை காசு காணிக்கை காசுன்னு சொல்கிறீங்க. காணிக்கை காசுனா நம்ம சர்ச்சில் போய் போடுவோம். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு வேற சொல்கிறீங்க. காணிக்கை காசுங்கிறதா கடை பேரா? கடை பேர்லாம் இல்லைங்கய்யா.
அதாவது காணிக்கை காசுன்னா அது ஒரு ஆப்பு, நம்ம மொபைல்ல இருக்குல்லையா, அதுல வர்ற ஒரு ஆப்பு. அந்த ஆப் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச காணிக்கையை வந்து அவங்களுக்கு அந்த ஆப் மூலமா அனுப்பி விட்டோம்னா, அவங்க நம்ம இப்ப நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நம்மளே மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டவங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்குற இந்த சின்ன சின்ன காணிக்கையெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ல வாங்கி கொடுத்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு ஒரு வழிவகை செய்வாங்க. அதான் அந்த காணிக்கை காசுங்கிற ஆப். அது எவ்வளவு ஒரு உன்னதமான ஊழியம் பாத்தீங்களா ஐயா? தம்பி, நீங்க சொல்ற கேட்டா சிரிப்பா வருதுப்பா. உங்களால முடிஞ்ச உதவி செய்தேன்னு சொல்றீங்கல்ல, அதை உங்க வீட்டு பக்கத்து வீட்டில் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, ஏன் உங்க பக்கத்து தெருவில் கூட கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கொடுத்து அவங்க கையை பிடிச்சி ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி உங்களை கருத்தை நேசிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஏன் அதை பார்த்துட்டு ஆண்டவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆப்பில் போய் கொடுக்குறீங்க. இந்த ஆப் வச்சுருவங்க என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் கொடுத்த காசை கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க விளம்பரத்துக்காண்டி பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை அந்த கஷ்டப்பட்டவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஐயா, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எங்களுக்கே எப்போவாதாயா ஸ்பான்சர் வருது. அதையும் நீங்கள் இப்படிலாம் பேசி கெடுத்து விட்றாதீங்க ஐயா. இப்போ ஆஃப்லைனில் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் லைவ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிடாதீங்கய்யா. இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு 10 வாட்டி இந்த பேரை நான் சொல்ல வேண்டியிருக்கும். என் ஸ்பான்சருக்கு மண்ணள்ளி போட்டுறாதீங்க ஐயா. தம்பி, ஒரு காலத்தில் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு தாங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் விற்று தான் ஊழியக்காரங்க செஞ்சாங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் நடத்துங்கப்பா, நடத்துங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நியாயம்தான். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஸ்பான்சர் சரியா லைவ் போயிடலாமா? சரி தம்பி. ஓகே, ரெடியாடா? ஓகே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது மண்ணாங்கட்டி வழங்கும் உண்மையைத்தான் பேசுவோம். பவர்ட் பை காணிக்கை காசு, கோ பவர்ட் பை கிறிஸ்மஸ் கேரல் குரூப்ஸ் மற்றும் சாந்தகுமார், உண்மையான விசுவாசி. ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாட்ட சூப்பரா நம்ம பேசிட்டு இருக்கோம். அவரும் நல்லா அழகா பதில் சொல்லிட்டே இருக்காரு. உங்களுக்கும் நிறைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்க போறோம். ஓகே தாத்தா, நம்ம இப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? போலாம் தம்பி. இப்ப அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, வார்த்தைக்கு வார்த்தை. ஓகேவா? நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவேன், நீங்க அந்த வார்த்தைக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை சொல்லணும். அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு சம்பந்தமான ஒரு வரியை சொல்லணும். புரிஞ்சுதா தாத்தா? இப்போ நான் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னேன்னா நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்னு சொல்லலாம். ஓகேவா? அதை சம்பந்தப்படுத்துற மாதிரியே நீங்க சொல்லணும். ஓகேவா ஐயா? ஓகே, நம்ம இப்ப வார்த்தைக்கு போயிடலாமா? போலாம் ஐயா. உங்களுக்கு நான் முதல் வார்த்தையை கேட்டுட்டுமா? சுவிசேஷம். வியாபாரம். வியாபாரமா? ஓகே, அடுத்த வார்த்தைக்கு போலாமா? ஆசீர்வாதம். காணிக்கை. காணிக்கையா? ஓகே, அடுத்த வார்த்தை சொல்லட்டுமா? கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். கிறிஸ்து இல்லாமல். கிறிஸ்து இல்லாமலா? ஐயா, நான் ஒண்ணு கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வந்து இது உங்களுக்கு நான் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதுக்கு சம்பந்தமான ஒரு வார்த்தையை தான் நீங்க சொல்லணும். சுவிசேஷம்னு சொல்லும் போது அது வந்து அதுக்கு சம்பந்தமான வார்த்தையா சொல்லியிருக்கலாம். நீங்க வியாபாரம்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஆசீர்வாதம்னு சொல்லும் போது காணிக்கைன்னு சொல்றீங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்னா கிறிஸ்து இல்லாமங்கிறீங்க. எனக்கு புரியலையா? உங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்ல? நான் இப்ப கரெக்டா தானே அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை தானே சொன்னேன். இல்லையா? அது எப்படி ரிலேட் ஆகும்? சுவிசேஷம்னா வியாபாரம் எப்படி ரிலேட் ஆகும்? தம்பி, நான் சொல்றது ஒன்று பொறுமையாக கேளுங்க. ஒரு காலத்துலலாம் மிஷினரிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வாஞ்சையா கர்த்தரோட சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க தெரியுமா? என் காலத்தில் கூட என் கூட சேர்ந்து பல பேர் கர்த்தருக்காண்டி சுவிசேஷத்தை அறிவித்தோம், ஊழியம் செஞ்சோம். எவ்வளோ பேர் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. இப்போல்லாம் சுவிசேஷத்தை வியாபாரம் ஆக்கிட்டாங்க. இந்த ஊழியக்காரரோட சர்ச்சில் எவ்வளோ விசுவாசிகள் இருக்காங்க, அந்த ஊழியக்காரரோட யூடியூப் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் பார்க்காங்க. கொரிந்தியரில் ஒரு வசனம் இருக்குது, சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு. இந்த ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு எல்லா ஊழியக்காரங்களும் யார் அதிகமாக கொடுக்காங்களோ ஆண்டவர் அவங்கள பெருசாக ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்திலேயே அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறாருன்னு இருக்கு. அதை யாரும் பார்க்கறது இல்லை. நான் இதை ஊழியக்காரங்களை மட்டும் குறை சொல்லலை, நம்ம மக்களும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசின உடனே எல்லா காணிக்கையும் போய் அள்ளி கொடுத்துருந்தாங்க. சூப்பர்யா, உண்மையில ஒரு அழகான ஒரு விஷயத்த சொன்னீங்க.
இது நிறைய மக்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தாத்தா, நான் வந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு நினைக்கிறேன். நம்ம கிறிஸ்மஸ் ஆனாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது ஒன்று நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா, அடுத்ததாக மக்களுக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது கேரல் ரவுண்டு. நம்ம சர்ச்சில் இருக்கும்போது கேரல் ரவுண்டுக்கு ஆசையாக போவோம். இந்த கேரல் ரவுண்டு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துலலாம் கர்த்தரை பற்றி தெரியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு கேரல்ஸ் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க சபையார் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ அந்த கேரல்ஸ் ரவுண்டே ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. இதில் கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒரு வேஷம் போட வச்சு நம்ம ஊர் சைடெல்லாம் யானையை கூட்டிகிட்டு போய் வீடு வீடாக போய் காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ கிறிஸ்மஸ் அதை வச்சு காசு வாங்குறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கிறிஸ்மஸ்னாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் யாரை அப்படின்னா கிறிஸ்மஸ் தாத்தாவை. தம்பி, எனக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா. சின்ன பிள்ளைகளுக்காக ஊழியம் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்க ஆசைப்படுற கிஃப்டெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சின்ன பசங்களுக்கு சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூல், விபிஎஸ் இதெல்லாம் கர்த்தரோட வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். அவங்கள சர்ச் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க வைக்கணும். கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் தாத்தா வருவார், சாக்லேட் கொடுப்பாரு, கிஃப்ட் கொடுப்பாருன்னு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு கிஃப்டாக கிடைச்ச ஏசப்பாவை சொல்ல மறந்துட்டோம். ஏசப்பாட்டா கேட்டால் எல்லா கிஃப்ட்டும் கிடைக்குன்னு நம்ம சொல்கிறதே இல்லை. சூப்பர் சூப்பர் ஐயா. உண்மையிலே அது உண்மையிலே என்னமோ எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. உண்மையிலே நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவை ரொம்ப ஓஹோன்னு சொல்லிடுறோம், ஆனால் இயேசுவை பற்றி அவ்வளோ சொல்லவே மாட்டேங்கிறோம். அதனால இப்போ தாத்தா சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல், விபிஎஸ், இன்னும் சர்ச் ஆக்டிவிட்டீஸ்லலாம் அவங்கள வந்து கண்டிப்பாக கலந்துக்குள்ள சொல்லுங்கள். இன்னும் ஆண்டவருக்குள்ளே அந்த பிள்ளைங்க வளர்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்ட் தானே தாத்தா? சரியா, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நிறைய ஊரில் இந்த குடில் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் கிறிஸ்மஸ் தாத்தா விட்டு டான்ஸ் ஆடெல்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? கர்த்தரோட ஊழியத்தானே செஞ்சேன். ஏன் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு ஊர்லலாம் என்ன மாதிரி வேஷம் போட்டு ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க. அந்த பாட்டை ஆடி முடிச்சோன்னே பேய் ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த பாட்டுக்கு ஆடுதாங்க. இப்படியே போதையில் ஆடிக்கிட்டு எவ்வளோ தப்பான காரியங்கள் பண்ணுறாங்க தெரியுமா? இதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய் கூசுதுப்பா. நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். நானும் சில இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த செலிப்ரேஷன் வந்துட்டாலே அந்த செலிப்ரேஷன் மூடுக்கு நிறைய பேருக்காங்க, நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்காக உங்ககிட்டே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது உங்கள் மண்ணாங்கட்டி வழங்கும் உண்மையை தான் பேசுவோம். பவர்ட் பை காணிக்கை காசு, கோ பவர்ட் பை கிறிஸ்மஸ் கேரல் குரூப் மற்றும் சாந்தகுமார் உண்மையான விசுவாசி. தம்பி, சாந்தகுமார் உண்மையான விசுவாசின்னு சொல்கிறீங்க, ஸ்பான்சர் வேற பண்ணுறாரு. இந்த சாந்தகுமார் யார் தம்பி? ஐயா, அவரை பற்றி சொல்லணும்னா சரி உங்ககிட்ட சொல்கிறையா. ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட ஸ்பான்சர் தான், இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவர் வந்து ஒரு விளம்பர பிரியரியா. அவர் வந்து தான் கொடுக்கறது வெளியே தெரியணும்னே நினைப்பாரியா. விளம்பரம். இதனால தான் மக்கள் எல்லாரும் என்ன ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவாக பார்க்குறாங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் நான் செஞ்ச ஒரு சின்ன உதவி தான்ப்பா. நம்ம செஞ்சதை சொல்லி காட்டவும் கூடாது, பதிலுக்கு எதிர்பார்க்கவும் கூடாது. இருந்தாலும் நீ கேட்குறன்னு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு 3 பொண்ணுங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவரால் அந்த 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியல. என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. நான் நைட் ஆனால் எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் அவங்க வீட்டு கூரை மேலே போய் அந்த காசெல்லாம் போட்டேன். இதை கொஞ்ச நாளாக பண்ணேன். அப்படியே அந்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அது எப்படியோ வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் என்னவோ நான் பெரிய ஆள்னு நினச்சி என்கிட்ட கிஃப்ட் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட கேட்டால் கிஃப்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை வச்சு தான் ஒரு ரைட்டரு அவரோட விளம்பரத்துக்காக ஒரு கதையை எழுதி அதில் எனக்கு க்ரீன் கலர் துணி, கொம்பு வச்ச மான், வெள்ளை தாடி, பெரிய தொப்பு இதெல்லாம் தந்து அவங்க இஷ்டத்துக்கு எழுதி குழந்தைகளை நம்ப வச்சுட்டாரு. அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க் கம்பெனிக்காரங்க அவங்களோட விளம்பரத்துக்காக என்னோட க்ரீன் கலர் துணியை ரெட் கலராக மாற்றிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட கொடுமை என்னென்னா, என்னை சிகரெட் விளம்பரத்துக்கு கூட பயன்படுத்திட்டாங்க. தம்பி, நான் செஞ்ச ஒரு சின்ன உதவி எங்கே வந்து எனக்கு தெரியுமா? ஏன்டா அந்த உதவி செஞ்சோன்னு எனக்கு இருக்குது. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது.
இருந்தாலும் உங்கள் மூலமாக இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த விஷயம் எனக்கே தெரியாது இது வரைக்கும். இதே மாதிரி நேயர்களுக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து தெரிஞ்சிருக்காது. உண்மையிலே நிக்கோலஸ் ஐயா ஒரு அழகான ஒரு ஊழியக்காரங்க. அதை வச்சு சிலவங்க அவங்களுடைய விளம்பரத்துக்காகவே ஒரு கதையை எழுதி கிறிஸ்மஸ் தாத்தா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நிக்கோலஸ் ஐயாட்ட கடைசியாக இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நிக்கோலஸ் ஐயாட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஐயா, இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றே ஒன்று சொல்லணும் தம்பி. கிறிஸ்மஸ்னால் அது என்றைக்கும் நம்ம ஆண்டவர் பிறப்பை நினைவு கூர்ற பண்டிகை தான். நானும் அவரோட சின்ன ஊழியக்காரன் தான். கிறிஸ்மஸ் தாத்தாவை ஹீரோவாக்கிட்டு கர்த்தரை ஹீரோவாக கொண்டாடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை எல்லாருக்கும் செய்யுங்க. குழந்தைங்க என்னை கிறிஸ்மஸ் தாத்தாவாக பார்க்காம கர்த்தரோட ஒரு ஊழியக்காரனாக பார்த்தாலே எனக்கு போதும்ப்பா. நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டணும்னு என்கிட்ட கேட்டீங்க, அதுக்கு கிறிஸ்து இல்லாமல்னு சொன்னேன். அப்படி தானே எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கிற பேரில் பார்ட்டி சரக்குன்னு ஆண்டவருக்கு பிரிய இல்லாத காரியத்தை தான் நம்ம செய்தோம். ஆனால் நமக்காக பிறந்த ஆண்டவரை பற்றி யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் இந்த தடவை யாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் கண்டி கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச சுவிசேஷத்தை இந்த கிறிஸ்மஸ் டைம்லையாவது மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாத்தையும் விட முக்கியமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். அதே இயேசு மீண்டும் கொஞ்ச நாளில் வரப்போகிறாரு. அதுக்காக ஆயத்தமாகும். மேரி கிறிஸ்மஸ். சூப்பர் 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 ஐயா. கண்டிப்பாக நம்ம ஆயத்தமாகவும். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். கனவா? நான் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரில பார்த்தேன். கனவு தானா? ஆனா தாத்தா சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுல. ஹலோ, ஏன்டா? நல்லா தூங்கிட்டா இருக்க? ஆமா. சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல எழும்பி உட்காரு. டேய், இன்னைக்கு சூப்பரா ஒரு கனவு பார்த்தேன்டா. வேற லெவல் கண்டென்ட்ரா. அது நம்ம படமா எடுத்துருவோமா? கண்டிப்பா இந்த படம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம கண்டிப்பா போடுறோம். ஓகேவா? சரி, நான் வைக்கேன். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் நாவல் என்று தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணீர் என்று